இன்றைக்கி நம்ம இந்தியாவில் என்னென்ன வரிகள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஜிஎஸ்டி இருக்குது, ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்குது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய டேக்ஸஸ் இருக்குது. இத்தனை டேக்ஸஸும் இன்றைக்கி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடி நிறைய வரிகள் இருக்குது. முளை வரி அப்படிங்கிறதும் நம்ம தான் செலுத்திட்டு இருந்தோம். முளை வரி செலுத்துனது வந்து இங்கே இல்லையே, கேரளாவில் தானே அப்படின்னா இல்லை. பழைய கேரளா, ஆனால் இன்றைக்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அந்த வரியை வந்து நம்ம செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது இல்லையே அப்படின்னா இன்றைக்கும், அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமும் 1976 வரைக்குமே முண்டச்சி வரி அப்படிங்கிற ஒன்றை வந்து செலுத்திட்டு தான் இருந்தாங்க. எங்கே செலுத்திட்டு இருந்தாங்க, யார் செலுத்திட்டு இருந்தாங்கன்னா கல்வராயன் மலைத்தொடரில் வாழ்ந்த மக்கள் தான் அந்த வரிகளை செலுத்திட்டு இருந்தாங்க. அந்த மலைகள் எல்லாமே வந்து ஜாகிர்தாரர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துச்சு. 1963ஆம் வருடம் அடிமை ஒழிப்பு சட்டத்தின் கீழே 1965 தமிழக அரசு அந்த பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அந்த உத்தரவினை எதிர்த்து ஜாகிர்தாரர்கள் மேல்முறையீடு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் 1976 அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு சாதகமாக வந்துச்சு. தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக கல்வராயன் மலை பகுதி இன்னும் இருக்குது. அங்கே வந்து என்னென்ன வரிகள்லாம் வந்து வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நிறைய வரிகள் வசூல் செஞ்சுட்டு இருந்தாங்க. கொடுவாள் வரி, குடி வரி, ஏர் வரி, மாட்டு வரி, அதுக்கப்புறம் கலால் வரி, இந்த மாதிரி நிறைய வரிகள் செலுத்திட்டு இருந்தாங்க. அதில் காவாலி வரி அப்படிங்கிறதும் முண்டச்சி வரி அப்படிங்கிறதும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னா காவாலி வரி அப்படின்னா திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ செலுத்தக்கூடிய வரி தான் வந்து காவாலி வரி. அதே வந்து முண்டச்சி வரி அப்படிங்கிறது திருமணமாகி கணவருடன் வாழாத பெண்கள் அல்லது கணவர் இறந்த பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கணும். அப்படி மறுமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அவங்க அந்த வரியை செலுத்தணும் அப்படிங்கிற வரி திட்டம் இருந்திருக்கு. வரிகள் மட்டுமே ஒரு மக்களை வந்து நாட்டை வளமையான வச்சுக்கிறதுக்கு உபயோகமாகுதா அப்படின்னா இல்லை. வரிகள் மக்களுக்காக தான் இருக்கே தவிர மக்கள் வரிகளுக்காக இல்லை.